தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழ் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய சமகால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி. பரபரப்பான பீகாரோட தேர்தல் பரப்புரை களம். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அம்மாநில வேட்பாளர் எல்லாமே தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருவதை பார்க்குறோம். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பீகார் தேர்தல் பரப்புரையின் போது தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் அல்லது இங்கு தங்கி இருக்கக்கூடிய பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது தமிழகத்தில் முதலமைச்சர் கூட அதை கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது பார்க்கிறோம். அந்த தேர்தல் களத்தில் அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி, நாங்கள் என்ன செய்தோம், இல்லை எதிர்க்கட்சி என்ன செய்ய தவறியது என்பதை முன்வைத்து பேசுவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருகில் உள்ள மாநிலங்கள், உலகில் எங்கே சென்றாலும் தமிழர் தமிழ்நாடு என்று பேசக்கூடிய பிரதமர் மோடி இவ்வாறு அந்த மாநிலத்தில் தமிழர்கள் தொடர்பாக இப்படி ஒரு அவதூறு கருத்தை விதைப்பதற்கான நோக்கம் என்ன? ஏன் அந்த பரப்புரை அப்படியான ஒரு விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறார் திரு வெங்கடேஷ்? அதாவது பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் போட்டி, ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் போட்டினா இப்போ மாண்புமிகு பிரதமர் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போட்டி இந்தி கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட்டி, சரிங்களா? அப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த மக்கள் என்னென்ன இன்னல்கள் அனுபவிக்கின்றாங்க அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாற்று மாநிலங்களே அவர்களுக்கு என்ன மாதிரி அவங்க நடத்துகிறாங்கன்றத பீகார் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு இருக்குது. அது ஒரு உதாரணம் காட்டுறாரு. நீங்கள் தமிழ்நாடு மட்டும் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க, தெலுங்கானாவை சொல்லியிருக்காரு, கர்நாடகாவை சொல்லியிருக்காரு, குறிப்பாக பஞ்சாபை சொல்லியிருக்காரு. பஞ்சாபில் பேரை அவர் குறிப்பிடல, ஆனால் பேரை குறிப்பிடலாம், நான் குறிப்பிடுறேன். பிரியங்கா காந்தி மேடையில் அமர்ந்திருக்கிறப்ப பஞ்சாப் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு பீகாரியை கூட பஞ்சாபில் கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சூள் உரைத்தார் அப்படின்றத கோடிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பஞ்சாபில் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இங்கே தேஜஸ்வி யாதவோட ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட கூட்டு சேர்ந்து 60 சீட்டை வாங்கி காங்கிரஸ் கபடமாடம் ஆடுகிறது அப்படின்றத மேற்கோள் காட்டுறது தான் இதை சொல்றது. அது இந்தி கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் அப்படின்றது. ரெண்டாவது, பீகாரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளி மாநிலங்களில் பிழைக்க போகிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் படிச்சுட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் படிச்சுட்டு இருக்காங்க, சவுத்தில் ஆல்மோஸ்ட் கேரளாவில் கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு வரவேற்பையும் கொடுக்கல, வசதிகள் செய்து தரல. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை ஒரு லேபர் ஆக்ட் கீழே கொண்டு வர மாதிரி எந்த கட்டமைப்பையும் எந்த அரசும் கொண்டு வரல. துன்புறுத்தப்படுகிறார்கள், மினிமம் வேஜஸ் கொடுத்து துன்புறுத்துறாங்க அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இனிமேல் புலம்பெயர்ந்த தொழிலாளர் எங்கும் வேலை செல்லாத அளவுக்கு இங்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயித்து வந்தால் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்றதுக்காக அதை மேற்கோள் காட்டுறாங்க. இதை மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆனாருன்னு தெரியல. நான் கேட்குற மாண்புமிகு முதலமைச்சர், குஜராத்தில் பீகார் மக்கள் உள்ளே நுழைய முடியாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை எங்கே விடுக்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசலாம். தெலுங்கானாவில் பேசுகிறீங்க, ஆந்திராவில் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அவர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட நலன்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்கே தேர்தல் பரப்புரையாக முன் வச்சா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹார்டு. எப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் எப்படி எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்கள் அது ஒரு அச்ச உணர்வு விடாதா? இல்லைங்க, தமிழ்நாடு நம்ம மாநில மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது அது ஒரு இணக்கம் கெட்டு விடாதா? அது அந்த காரியத்தை ஒரு பிரதமர் செய்யலாமா? இல்லைங்க, இப்போ தேர்தல் பரப்புரையில் ஒன்று புரிஞ்சுங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி தெரியாதவர், ஆங்கிலமும் தெரியுமான்னு தெரியல. அவர் பீகாரில் ஓச்சோரி நடக்குது, வாக்காளர் திருத்த பட்டியலுக்கான ஒரு கண்டன போராட்டத்தை இந்தி கூட்டணி நடத்துகிறாங்க. இந்தி கூட்டணியில் இப்போ இருக்குது திமுகவும் காங்கிரஸும் தான், வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதற்கு தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் ஒரு திறந்த வேன் ஜீப்பில் போகிறப்ப வாலண்டியாக இங்கேருந்து போய் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்த வேனில் ஏறி நானும் பீகாரில் சப்போர்ட் பண்ணுறேன், நானும் பீகார்காரன் தான், எங்களுக்கு இந்தி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அதான் கூட்டணி, ரைட்டா? கூட்டணிக்கு சொல்றீங்களா, வந்துட்டீங்களா? கட்டாயம் என்னன்னு வந்துச்சா? இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தி கூட்டணிக்கான பிரச்சனை கண்டனத்துக்கு ராகுல் காந்தி பார்க்க வேணும்னு சொல்லிட்டு நீங்க அங்க போறப்ப அந்த இடத்துல மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நானும் பீகார்காரன் தான்,
பாரு தேஜஸ்வி யாதவ் கூட நான் இருக்கிறேன், நான் வந்து ராகுல் காந்தி கூட இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இங்க பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஓட்டுரிமை நீங்க வழங்கினா அவங்க தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போடுவாங்கன்னு ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்துறாங்க. இவங்களா ஏற்படுத்துறாங்க, இன்னும் அது எந்த அளவு சாத்தியம்லாம் தெரியல. அப்ப நீங்க அப்படி நினைக்காதீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அங்க சொல்றீங்களே. அப்ப இங்க வந்தவன அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு, குறிப்பா பீகாரை சேர்ந்தவர்களோ, நேபாளத்தை சேர்ந்தவங்களோ, அசாமை சேர்ந்தவங்களோ, யார் யார் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களோ, யார் யார் இங்க வந்து வேலை செய்யறாங்களோ அவர்களுக்கான கட்டமைப்பை இந்த அரசாங்கம் என்ன ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. அங்க போயிட்டு ஏற்படுத்த வேண்டும் வெங்கடேஷ். இப்ப தமிழ்நாட்டுல வடமாநில தொழிலாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. இந்த டேட்டாவை அவங்க அரசாங்கத்துக்கு தான் கேக்குறான். 1 கோடி பேர் இருக்குன்னு சீமான் சொல்றாரு. 1 கோடி பேர் 10 லட்சம் பேர் வைங்க. இல்ல சீமான் சொல்றது 1 கோடி பேர் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்க. சீமான் 1.25 கோடி சொல்றாரு. சரி, நீங்க ஒரு 50 லட்சம் வைங்க ஒரு வாதத்திற்காக. என்ன இப்ப பிரச்சனை, என்ன அவர்கள் பணியை உறுதி கேட்டுங்க. இப்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு கேக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், இது ஏற்புடையது வெங்கடேஷ். இந்த கோரிக்கைகள் வைக்கலாம். இது வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்பு, சமூக ஆர்வலர்கள், இடதுசாரிகள் கூட தொடர்ந்து வலியுறுத்தி வரதை பார்க்க மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப பாதுகாப்பா அவங்க இருக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த பிரேயர் என்பது வேறு, ஒரு சார்ஜ்ன்றது வேற இல்ல. சார்ஜ் இல்ல, இது ஒரு பிரேயர் தான். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் துன்புறுத்தப்படுகிறார்? வெங்கடேஷ் துன்புறுத்தப்படுகிறார் என்பதற்கும் துன்புறுத்தறா நீங்க வெங்கடேஷ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கும் நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா? துன்புறுத்தப்படுறதுனா நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு தெரியல. அதற்கான அர்த்தம் என்னங்க? துன்புறுத்தப்படுறதுனா என்ன தெரியுங்களா? அடிப்படையான தண்ணீர் வசதி அவர்களுக்கு கிடைக்கிறதா, அடிப்படையான வீடு அவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சொல்றேன், நான் முழுசா சொல்லிடுங்க. அடிப்படையான வீடு, அடிப்படையான தண்ணீர், அடிப்படையான பாதுகாப்பு, அடிப்படையான எல்லா கட்டமைப்பையும் எந்தெந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர் அங்கே போறாங்களோ ஆஸ் பர் லேபர் ஆக்ட் கீழே அவர்களுக்கு பண்ண தர வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. ஆனால் அவங்க தமிழக அரசு எப்படி தப்பிச்சுக்குதுன்னா, இது நாங்கள் இவங்களை கூட்டிட்டு வரல, ஒரு முதலாளி கூட்டிட்டு வந்து வேலை கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள இன்டர்லிங்க்ல போறாங்க, அவங்க தான் பண்ணணும்ட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர் வந்து இப்போ சாத்துடைய பண்டிகைன்னு சொல்லிட்டு போகிறப்ப தமிழக அரசு சிறப்பு வாகனங்கள் எதனா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அவங்களுக்கு, இல்லை வேறு இங்கே வந்து தென்னக ரயில்வேக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி அதிகமான ட்ரெயின்ஸில் இங்கேருந்து ஏறுறதுக்கான ப்ரெஷரை கொடுத்துருக்கா? ரெண்டாவது வந்து அங்கேருந்து இங்கே வரவங்க என்ன மாதிரி வீடுகளில் தங்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு போய் பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து மெட்ரோ பணி செய்கிறவங்களை மட்டும் தவிர, ஏன்னா மெட்ரோ பணி செய்கிறவங்கிறது நேரடியாக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி ஒரு லிமிடெட் கன்சர்ன் கீழே வரதுனால அது தனி. சாதாரண கூலி தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறதோ, ஹோட்டலில் வேலை செய்கிறோம், அவங்க தங்குற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அழுவீங்க. உண்மை ஒரு தகர கொட்டாய் மாதிரி அடிச்சு. அப்போ அந்த பெரும் முதலாளிக்கு இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? ஒருத்தர் உங்களை வேலை தேடி ஒருத்தர் வந்துட்டானா அவனுக்கு அடிப்படை உரிமை கொடுக்கணும் அப்படின்றது நம்ம அது கான்ட்ராக்டரோட பொறுப்பு தானுங்க. அதுதாங்க மேற்கோள் காட்டுறாங்க. துன்புறுத்தப்படுறாங்கன்னா அதுதாங்க. அப்ப கான்ட்ராக்டரை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் யாரு? கம்ப்ளைண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் யார் நான் கேட்கறது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை யார் அறிவுறுத்தணும்? மத்திய அரசு அறிவுறுத்த முடியாதுங்க. இங்க மாநிலத்துக்குள்ள வந்தா மாநில அரசு சட்டம் தாங்க இங்க செல்லுபடியாகும். அப்போ நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வந்த டேட்டா கொடு, ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டை எனக்கு கொடு, எத்தனை பேர் உன்ட்ட வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி குடிதண்ணீர் வசதி கொடுத்துருக்கா, எவ்வளோ சம்பளம் தர, அவனுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் தர, அவனுடைய போக்குவரத்து வசதி என்ன செஞ்சு கொடுத்துருக்க, அவன் தங்குறதுக்கான ப்ராப்பரான வீடு கொடுத்துருக்கியா, 3 வேளை சாப்பாடு ப்ராப்பராக போடுறியா, இதெல்லாம் செய்ய வேண்டியது யாருடைய கடமை? மாநில அரசினுடைய கடமை. இதை தான் அவர் சொல்றாரு, துன்புறுத்தப்படுகிறார். நீங்க எப்படி மீன் பண்ணீங்கன்னா அவனை போட்டு அடிக்கிறன்றதுலாம் மீன் கிடையாது. துன்புறுத்தப்படுகிறார்னா ஒரு மனிதன் வாழ்வாராதுக்கு தேவையான அடிப்படைக்கு தேவையான எல்லா பணங்களையும் வசதிகளையும் செய்து தர வேண்டியது அந்தந்த மாநில அரசினுடைய கடமை. இப்போ நீங்க வெளிநாடுக்கு போறீங்க, இப்போ நீங்க ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு லேபரா போறீங்க, இல்லை ஒரு அரப் கண்ட்ரி லேபரா போயிட்டீங்க, நீங்க ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போனா கூட உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்கும் 3 வேளை சாப்பாடு, உங்களுக்கு பாஸ்போர்ட் தங்குற வசதி, உங்களுக்கு தொலைபேசியில் மற்றவர் பேசுறது எல்லா பொறுப்பையும் அந்த நாடு செஞ்சு தரணும். இங்க நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கப்ப அந்த பீகாரியை சேர்ந்தவர்களோ வேற்று வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறவர்கள் லேபர் ஆக்டிலையும் கொண்டு வராம அவர்களுக்கு அடிப்படை வசதியும் கொடுக்காம அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தான் அவர் மீன் பண்றாரு தவிர கட்டி வச்சவங்க அடிக்கிற மாதிரி நீங்க பில்டப் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அப்படியான பொருள் இல்லை. சரி, இப்போ நடைபெறக்கூடிய இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றே ஆகணும் ரொம்ப முனைப்போடு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி? இல்லை, வெற்றி பெற்று ஆகணுன்றது எல்லா கட்சியினுடைய பிரதான நோக்கம் தானேங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த பாட்டி வெற்றிக்கு எப்படி சாத்தியப்படும்? போன வாட்டி சிராஜ் பாஸ்வான் தனியாக போய் நின்றனால தான் ஐக்கிய ஜனதா தளம் பெரும்பாலும் 3வது முறை ஆட்சியிலே நிதிஷ்குமார் 15 முறை கமிட்டி 3 ஆட்சிகளை முழுமையா முடிச்சிருக்காரு. அவர் வந்து பெல்டி குமார்னு வாங்க அவரை ஒரு மாறி இப்போ 3வது வாட்டி அவர் தக்கழிச்சிருக்காரு. அடுத்து இஷ்யூஸ் என்னன்னா, இல்லைங்க நான் எது கேட்கறேன்னா, இப்போ 15 ஆண்டு காலம் ஒரு மாநிலத்தில் நீங்க ஆட்சியில் இருக்கீங்கன்னா, நம்ம இல்லங்க ஆட்சியில ஐக்கிய ஜனதா தளம் தாங்க. ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தான் ஆட்சியில இருக்காரு.
ஐக்கிய ஜனதா தளம் தான் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பாஜகவோடு இருக்கிறது, கடந்த தேர்தல் வேறு கட்சியோடு இருந்தது, அதற்கு முன்னதாக வேறு கட்சியோடு இருந்ததெல்லாம் நாடு அறியும் தான். 15 ஆண்டுகால ஆட்சியின் வளர்ச்சி என்ன, அந்த மாநிலத்தில் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், உள்கட்டமைப்பு, சாலை, தொழிற்சாலை இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இவ்வளோ மாநிலங்கள் கடந்த காலங்களில் இத்தனை லட்சம் பேர் அடுத்த மாநிலத்துக்கு போனால் இப்போ போலன்றதெல்லாம் முன் வச்சு வாக்கு கேட்க வேண்டிய அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி இருந்த போது காட்டாட்சி நடத்தினார்கள், கொலை செய்தார்கள், துப்பாக்கி சூடு நடைபெற்றதுன்னு ஒரு மாதிரி அந்த பழைய பல்லவியே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ற விமர்சனத்தை தெளிவாக தெரிஞ்சுங்க. 15 ஆண்டுகளாக அங்கு நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ஒரே கூட்டணியில் ஆட்சியில் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் அதனால ஆட்சி சரியும் இல்லைன்றதை நீங்க அட்ரஸ் பண்றீங்க. நிலைத்தன்மை இல்லைன்றதை ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிலைத்தன்மை இல்லை. இப்போதான் போன வாட்டி நம்ம அதிகமான இடங்களை வென்றெடுத்தாலும், நிதிஷ்குமார் அவர்கள் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை வென்றெடுக்க விட்டாலும், நாம நிதிஷ்குமாரே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு அவரையே முதலமைச்சர் ஆக்கணும். போன வாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதற்கு சற்று பின்னடைவு, கொஞ்சம் சிராஜ் பாஸ்வான் லோக் ஜனதா சக்தி கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் தனிச்சு நிற்காமல் இருந்தால் போன வாட்டி பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையாக ஓட்டுகளை பெற்று வென்றெடுத்திருக்கோம். இந்த வாட்டி 108 ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் 108 பிஜேபிக்கும் 39 சிராஜ் பாஸ்வானுக்கும் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டாவது நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் மதிவினால் கிடைக்கக்கூடிய பெரும்பான்மை வருமானத்தை இழக்கிறார். 50,000 கோடி இங்கே தமிழ்நாடு அரசு நேரடியாக சொல்லுது, மறைமுகமாக 1 லட்சம் கோடி வருது. இங்கே அலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டாமல் தனியாக திமுக காரங்க சம்பாதிக்கிறாங்க, வேற விஷயம். ஒரு 50,000 கோடியை வச்சுக்கோங்க. பீகாரில் 50,000 கோடி வருமானத்தை நிதிஷ்குமார் இழந்துதான் அந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு அவர் போய் நகர்த்துறாரு. அதனாலதான் ஜன்சுராஜ் பிகே தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு, கல்லுக்கடைகளை திறப்பன்றாரு. தேஜஸ்வி யாதவ் மதுக்கடையில் திறப்பன்னு சொல்லல, கல்லுக்கடையில திறப்பன்றாரு. இப்ப இந்தி கூட்டணியில தான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க தமிழ்நாட்டுல கல்லுக்கடை திறப்புன்னு மாண்பு முதலமைச்சர் சொல்றாரா? ஆனா அங்க அவங்க கல்லுக்கடை திறப்பன்றாரு. பொறுத்து பார்க்கலாம், 24 சொல்லலாம். அது தெரியல. ஜன்சுராஜ் என்ன சொல்றாரு, எங்களுக்கு மதுக்கடைகளே திறப்போம், பெரும்பான்மையான ஃபண்டு வரும், இன்டர்நேஷனல் ஃபண்டு வரும், அதை வைத்து நம்ம பீகாரை வளர்ச்சிக்கு நாட்டலாம் அப்படின்னு. இதற்காக தான் சிறப்பு நிதியை வேணும்னு சொல்லி நிதிஷ்குமார் ப்ரெஷர் பண்றாரு. அதற்கான கட்டமைப்பை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது, சரிங்களா? ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாட்டை நாங்க முன்னேற மாநிலமாக ஆக்குவதற்காக இங்கே நாங்கள் என்னுடைய பெண்மணிகளை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய நாட்டினுடைய குடிமகள்களை நாங்கள் இழக்க மாட்டோம், குடிச்சு வச்சு நாங்கள் அவர்களை விதவையாக்க மாட்டோம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னைக்கு இந்தியாவிலே 3 இடத்துல தாங்க மதுவிலக்கு இருக்கு. 3 மாநிலம். ஒன்று குஜராத், முன்னேறிய மாநிலம் குஜராத், மதுவிலக்கு இருக்கு. 2வது பீகார், பின்தங்கிய மாநிலம். 3வது வடகிழக்கு மாநிலம் மேகாலயா. வேற மாநிலத்துல பாஜக ஆட்சியில் இருக்கா? இல்லை, நான் சொல்றது ஆட்சியில் இருக்கு இல்லைன்றதுல அர்த்தக்கதைங்க. நான் சொல்றேன், ஒரு அரசு உபரி நிதி சம்பாதிக்கணும் அப்படின்னா மதுன்றது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான கன்சர்ன். உபரி நிதினா பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் நலத்திட்ட உதவி பண்ணுறதுக்கு உங்கள் நாட்டினுடைய ஜிடிபி வருமானத்துக்கு வரவுக்கு மேலே செலவுக்கு மேலே வரவே நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் நலத்திட்ட உதவிகள் பட சரியாக இருக்கும். இப்போ யூபியை பின்தங்கிய மாநிலம் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கு பட்ஜெட்டுக்கு மேலே உபரி நிதியை அதிகமாக சம்பாதித்ததில் நம்பர் 1 மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேஷ். நம்ம தமிழ்நாட்டோடைய 3 மடங்கு பெருசு. உபரி நிதியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? தமிழ்நாடு 27வது இடத்துல இருக்கும். 28 மாநிலத்தில் 27வது இடத்துல இருக்கும். நமக்கு அப்புறம் தெலுங்கானா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 11.43% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நாம பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம தான் எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாடு அதிகமாக சொல்றாரு. ஆனா உபரி நிதி எங்கன்னு கேட்டா பதில் இல்லை. பட்ஜெட்டை மீறி வரவுக்கு மேல செலவு போய் எக்ஸ்ட்ரா வர பணம் வர மாதிரி இங்க என்ன கட்டமைப்பு இருக்குன்னு கேட்டா இல்லை. 10.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் 5 லட்சம் கோடி, 15 லட்சம் கோடி கடன். 70,000 கோடி மாதம் நாம வட்டி கட்டுகிறோம். அப்ப இந்த கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். பின்தங்கிய மாநிலம் சொல்லுகிற உத்தரப்பிரதேச பட்ஜெட்டை மீறி அவன் ஜிடிபியில மீறி அவன் அதிகமாக பணத்தை சம்பாரிச்சு உபரி நிதியை காட்டுறான். அதுல 11 மாநிலங்கள் பாஜக மாநில ஆளுங்கள் உபரி நிதி காட்டுறது. அப்ப மற்ற மாநிலங்களுக்கு இங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை பட்ஜெட் இல்லாம நீங்கள் வாங்குற கடனை எல்லாம் சம்பளம் கொடுக்கவும், பென்ஷன் கொடுக்கவும், இலவசங்களுக்கு கொடுக்கவும் தான் இந்த அரசு பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி ஏஐ ரிப்போர்ட் சொல்லுது, சிஜிஐ ரிப்போர்ட் சொல்லுது. நீங்க வாங்குறீங்க கடனை, அது என்ன பண்றீங்கன்னா சம்பளம் கொடுக்குறீங்க, இலவசங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய கட்டமைப்பு விழாக்களுக்கு விளம்பரத்துக்கு தான் செலவு பண்றீங்க.
ஒரு நிலையான ஒரு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய செய்தி. இதை தான் நீங்கள் வந்து முள்ளெடுத்துக்கணும். தவிர ஏன் பின்தங்கி இருக்கிறது தான் இப்போ சொல்கிறாங்க நிலையான ஒரு அரசாங்கம் வந்துருச்சு, அதாவது டபுள் சர்க்கார் அங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்கள் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆக்குறாங்களோ யாரை ஆக்குறாங்களோ அது தனிக்கதை. டபுள் சர்க்கார் வந்திருக்கப்ப சிறப்பு திட்டங்கள் மூலம் அந்த மாநிலத்தை முன்னேறி பண்ணணும் அப்படின்றத ஒரு திட்டங்களை கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்புக்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. இன்னும் பல இதுவரை இல்லாத அளவிற்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் கவர்ச்சிகரமான நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை ஏறக்குறைய தமிழ்நாடு போடு வழங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு விதமான ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதற்கு கவுண்டர் ஃபைலாக பாஜகவும் நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டால் கூட அந்த பக்கத்தில் உறுதியாக ஒருவருக்கு அரசு வேலை, பெண்களுக்கு நிதி உதவி போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்கள் எப்படி பார்க்குது பாஜக? அதாவது இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட பொது வழியில் சொல்லியிருக்காரு, நம்பகத்தன்மை இல்லாத கவர்ச்சி திட்டங்களே அவங்க சொல்கிறாங்க, சாத்தியம் இல்லாத திட்டங்களை சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலைன்றது சாத்தியமாங்க? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட மினிமம் 40,000 சம்பளம் அவனுக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேருக்கு அவங்க எப்படி கொடுக்க முடியும்? பட்ஜெட்லாம் தாண்டி எங்கேயோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அள்ளி விட்றாங்க. 200 யூனிட் இருந்து தமிழ்நாடு அரசுன்ற மாதிரி நம்ம பக்கத்து இருக்க மாநிலங்கள் வந்து அவங்க 200 யூனிட் ஃப்ரீன்றாங்க. இன்னும் பல திட்டங்கள் வந்து யாராலையும் யூகிக்க முடியாத, யாராலையும் திங்க் பண்ண முடியாத அள்ளி விடுறாங்க அப்படின்றது தான் பொதுவான ஒரு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்னன்னா, கால்நடை பேர ஊழல்னு நீங்கள் லல்லு பிரசாத் மேலே நீங்கள் வழக்கு போயிட்டுருக்கு. அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தப்ப ஒரு ஹோட்டலுக்காக நிலத்தை ஒடுக்கி அந்த ஹோட்டல் கொடுத்தவுடைய பணம், அஜிதா ஹோட்டல் நினைக்கிறேன், அந்த பணத்தை வாங்கி அவருடைய மனைவி பேர்லையும் இவர் பேர்லையும் தேஜஸ்வியார் பேர்லையும் நிலம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அதுவும் சிபிஐ விசாரணை வந்திருக்கு. அந்த விசாரணை போயிட்டு இருக்கிறதுனால இன்றும் அவர்கள் ஜாமீனில் தான் இருக்கிறார் அப்படின்றது தான். நீங்கள் சொன்னீங்களே 15 வருஷமா சொல்கிறீங்களே, நம்ம சட்டங்கள் அப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கால்நடை பேர ஊரில் தான் அவர் ஆட்சியை இழந்தார். இன்னைக்கு வரையும் அதுக்கு தண்டனை கொடுத்து அவர் ஜாமீன் போட்டு வர்றாரு, தண்டனை கொடுக்குறாங்க, ஜாமீன் போட்டு வர்றாரு. இப்போ 2வது வழக்கு இது வந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு காட்டாட்சி தர்பார் தான் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. வாரிசு அரசியலை நோக்கி இப்போ பாஜக பிரதானமாக எதிர்க்கிறது. நேற்று கூட மோடிஜி அவர்கள் சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இங்கு வாரிசு அரசியலை இந்தி கூட்டணி முன்னிலைப்படுத்துகிறது. சோனியா காந்தி ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று ஓடுகிறார். இந்த சரி லல்லு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராகவும் ஓடுறாரு. அவங்க அண்ணன் தனியா போயிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க அண்ணனை ஏற்றே நிற்கிறார். அந்த கூட்டணி வலிமையாக இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியில 2வது கட்டத்துல 10-12 தொகுதியில 2 பேருமே எடுக்கிறாங்க. காங்கிரஸ் நிக்குது, ராஷ்டிரிய ஜனதா தளம் நட்பு சண்டைன்றாங்க. அது எப்படி சாத்தியமோ சகோதரங்க, அது எப்படி சாத்தியமோ? பக்கத்துல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரையும் இங்க இருக்க மாதிரி தான். கன்னியாகுமரி வரையும் கம்யூனிஸ்ட் நாங்களும் கைகோத்துப்போம். கன்னியாகுமரி தாண்டி கேரளாவில் அப்புறம் கம்யூனிஸ்ட் நானும் சண்டை போட்டுப்போம், காங்கிரஸ் நானும் சண்டை போட்டு போன மாதிரி தான் அந்த நிலைமை தான் அங்கே. அப்போ அந்த கூட்டணியோட நிறத்தன்மை வந்து தவிடுபடி ஆகுறது. மக்களோட மண்ணில் என்ன வரும்னா, அந்த 9 தொகுதியை பார்க்குறப்ப ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இது எப்படி நகரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள மக்கள் நகரும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை விட ஐக்கிய ஜனதா தளம் கூடுதலாக களத்தில் இருந்ததை பார்க்குறோம். இப்போ ஏறக்குறைய 101 இருக்குது. உறுதியாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஐக்கிய ஜனதா தளம் வெற்றி பெற்றால் வழக்கம் போல் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை கபலீகரம் செய்து தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களால் அந்த மாநிலத்தை விழுங்கிவிடும் அப்படின்னு விமர்சனம். 109 இடத்துல நம்ம ஏன்னா 101 வந்து நிறுத்திட்டாங்க. இல்ல போன வாட்டி வந்து நிதிஷே அதை உணராமல் இருக்கிறார் அப்படின்றாங்க. இல்லைங்க, போன வாட்டி நம்ம 109 இடத்துல நிற்கல, அவங்க 109 நம்ம வந்து கம்மியான இடத்துல நின்னோம். ஆனால் அதிகமான இடத்துல வென்றெடுத்தோம். இருந்தாலும் நம்ம வந்து தேர்தலில் நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்சோம்னால தான் முதலமைச்சர் நம்ம வந்து அதிகமாக வென்றெடுத்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமாரை ஒப்படைச்சோம். இப்பயும் அதே மாதிரி தான். முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் முகமாக தான் பாரதிய ஜனதா அங்கே செயல்படுகிறது. ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்தவுடனே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் உட்கார்ந்து பேசிதான் பீகாருக்கான முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் முகமாக எப்படி செயல்படுதுன்னா நிதிஷ்குமார் முகமாக. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு பெண்கள் ஆதரவு பயங்கர ஜாஸ்தி, அங்கே பயங்கரமான ஜாஸ்தி, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆல்கஹால் தடை பண்ணதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் பெண்கள் ஆதரவு. ஸோ அதை விட்டு கொடுக்காம அவர் முகமாக தான் செயல்படுறாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தாவேகா விஜயை சேர்க்கணுமா சேர்க்க வேணாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில், அந்த பவரும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க. அதே தான் பீகார்லையும்.
நிதிஷ்குமார் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். யார் ஜெயிச்சு வராங்களோ அது சந்தோஷம் தான். நிதிஷ்குமார் வச்சாலும் சந்தோஷம், பாரதிய ஜனதா கட்சியில் வந்தாலும் சிராஜ் பாஸ்வான் எனக்கு வேணும். அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எலெக்ஷன் முடிஞ்சோடனே முடிவு பண்ணி பண்ணுவாங்க. பாஜகவோட தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் வெளியிடுறாங்க, இனிமேல் தான் தெரியும். இன்னைக்கு தான் வெளியிடுறாங்க, அமித்ஷா இன்னைக்கு ஈவினிங் தான் வெளியிடுறதா சொல்றாங்க. வந்தோடனே அதுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் சாத்தியப்படுற வாக்குறுதிகள் தான் பாஜக என்றைக்குமே கொடுக்கும், சாத்தியப்படாத வாக்குறுதி என்னைக்குமே கொடுக்காது. ஸோ அது வந்து களத்தோட ஒன்றி போகும்னு சொல்றீங்க. ஆமா, சாத்தியப்படாத கூட்டணியில் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஜித்தன் ராம் மாஞ்சி முன்னாள் சில காலம் அந்த மாநில முதல்வராக இருந்தவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரோட ராஷ்டிரிய ஜனசக்தி கட்சிக்கு அதிகமாக தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து 6 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விதமான அதிருப்தியோடு தான் அந்த இரு கட்சிகளும் தொடருது. குறிப்பா அது இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய அவாம் மோர்ச்சா ரெண்டு கட்சியுமே வந்து அதிருப்தியோட தான் இருக்குது. பட் பழைய ஸ்விங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான் சொல்றாங்க. இங்க எப்படி திருமாவளவன் சொல்றாரு பாருங்க, காங்கிரஸ் இங்க எப்படி சொல்லுது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு கம்மியான இடங்களை தான் கொடுக்குறீங்க, இருந்தாலும் நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மதச்சார்பு உள்ள வந்துடக்கூடாதுனால நாங்க வந்து வேலை செய்யறோம். அதே மாதிரி தான் அங்க ஜெயிக்கணுன்ற கான்செப்ட் நோக்கி மகர்றாங்க. அவர்களுக்கு சென்டரில் சில ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ 6 சீட்டு 10 சீட்டு எதிர்பார்த்ததில் 6 சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு வேறு எதனா ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். அது வந்து தேர்தலுடைய உள்கட்டமைப்புக்கான வேலைகள் பொது வழியில் சொல்ல மாட்டாங்க. ஜித்தன் ராம்ஜிக்குலாம் பெரிய அளவர் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஈஸியாலாம் பாரதிய ஜனதா அவர் நெக்லெக்ட் பண்ணாது. சென்ட்ரலில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வேறு மாதிரி போஸ்டிங் பண்ணலாம், அதுக்கு சில பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு முழுமூச்சாக எப்படியாவது ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தேஜஸ்வி யாதவ் வீழ்த்த வேணும் அப்படின்றது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வீச்சாக செயல்படுகிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூறாவளி பிரச்சாரம் செய்கிறார். சாத் பூஜையில் கலந்துக்கிட்டு திரு மோடி அவர்களும் சூறாவளி பிரச்சாரம் செய்கிறாரு. கண்டிப்பாக பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை இந்த வாட்டி வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கும். இந்த வெற்றி தோல்வி, பீகாரோட வெற்றி தோல்வி அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த 5 மாநில தேர்தலோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, அது நான் அப்படி பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மாநிலத்துக்குமான தேர்தல் யுக்திகள் வேறுபடுகிறது. அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு இங்கே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு நார்த்தில் வந்து தேர்தலில் அப்படி பார்த்தா நீ பாரதிய ஜனதா கட்சி நம்ம கூட்டணியோடு சேர்ந்து 20 இடத்துல ஆள்றோம். அந்த ஃப்ளோஸ் வந்து இங்கே தென் மாநிலங்களில் வரணும்ல. இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய லெவலில் நீங்கள் தெலுங்கானாவில் காண்டு விட்டோம், கேரளாவில் கூட ஒன்று காண்டு விட்டோம், தமிழ்நாட்டிலையும் கார் ஒன்றிருக்கோம். பட் பெங்களூரில் மட்டும் தான் நம்ம வெற்றி அடைஞ்சோம். மற்றதெல்லாம் கால் ஒன்றிருக்கும். எந்திரிச்சு நின்னோம், இப்போ நடந்துகிட்ருக்கோம், இனிமேல் ஓடுவோம், அதுக்கப்புறம் சீட்டில் போய் உட்காருவோம். ஆனால் இங்கே அங்கே இருக்கக்கூடிய இம்பேக்ட் இங்கே வந்திருந்தால் இங்கே சேஞ்சஸ் வந்திருக்கும். அது பெருசாக வந்ததுதான் எனக்கு தெரியல. இந்த மண்ணின் அரசியல் வேறு, அந்த மண்ணின் அரசியல் வேறு. இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு வேறு, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு வேறு. இங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு வேறு, அங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு. இதெல்லாம் டீல் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பீகாரோட கள நிலவரம் பேசணும். தமிழகத்தில் அதே பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி நடைபெற்ற போது கடுமையான எதிர்ப்புகள் உருவாக்கப்பட்டது. எதிர்க்கட்சி ராகுல் காந்தி பெரிய குண்டுகளை எல்லாம் போட்டார். இப்போ ஏறக்குறைய தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கேயும் எஸ்ஐஆர் கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவிருக்கிறது. எப்படி அந்த பார்க்கலாம் அந்த 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 விவகாரம் திட்டமிட்டு வாக்காளர்களை வெற்றி பெறும் கட்சிக்கு எதிராக நகர்த்தவிருக்கிறது அப்படின்னு நிறைய உள்நோக்கமாக பேசப்படுகிறது. நிறைய விமர்சனம் தொடர்கிறது, நீங்கள் அறிவீர்கள். எப்படி பார்க்கலாம் விடேஷ்? ஏன் இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. ஏன் தெரிவிக்கிறாரு? அவர் மட்டும் எல்லா கூட்டணி கட்சிகளும், அதிமுக இருக்கிறது, மற்ற எல்லா கட்சியும் எதிர்க்கிறது. 2019ஆம் ஆண்டு ஆர்கே நகர் எலெக்ஷன் தேர்தலில் 20 ரூபா நோட்டு கொடுத்து தினகரன் வென்றெடுத்தாருன்னு சொன்னீங்களா? அந்த தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்தது. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுது. தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி உடனடியாக பண்ணணும், உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுச்சு. 2019 ஏன் பண்ணுச்சு? இது வந்து புதுசாக பண்ணுறாங்களா தேர்தல் ஆணையம்? இப்போ வந்து இங்கே எப்படி கட்டமைப்பு மாண்பு முன்னாடி 2006 கூட இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 20 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நேத்திக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இதை பகிர்ந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் ஆணையம் வந்து புதுசாக 10 பேர் செத்துருப்பான், 10 பேர் பிறந்திருப்பான், சில பேர் 2 இடத்துல வாக்குரிமை பெற்றிருப்பாங்க, சில பேர் இடம்பெயர்ந்திருப்பாங்க. காமனான விஷயங்க. 1947 சுதந்திரம் அடைகிறோம், 52 தேர்தல் நடக்குது. அதுலேருந்து இன்றைக்கு வரையும் நேரு காலத்திலேருந்து 10 முறை நடந்திருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள்? 1967 ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? அப்போலாம் அவங்க எதிர்க்கல, இப்போ வந்து தான் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? அதுதான் கேட்குறாங்க. அதாவது நல்லா கேளுங்க,
பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நீதிமன்றம் போய் புஷ்பானம் ஆயிடுச்சுங்க. நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா புஷ்பானங்க. நீதிமன்றத்தில் போறோம்னா 60 லட்சத்தை பிரிச்சுட்டாங்க. 30 லட்சம் பேர் செத்து போட்டான். 30 லட்சம் பேர் அங்க இல்ல. டேட்டா இருக்கு பாத்துக்க. நீதிமன்றம் கேஸ் டிஸ்மிஸ் இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் தேர்தலே அறிவிச்சிட்டாங்க. இவங்க வந்து மக்களை குழப்புவதற்காக எப்படி பண்றாங்கன்னா, இது தேர்தல் ஆணையன்ற கான்செப்ட்லயே மாண்பு முதலமைச்சர் வரல பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி பண்ற மாதிரியே கொண்டு வராரு பாருங்க. இதுதான் அவங்களுடைய பரப்புரையுடைய சாராம்சம். என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி செய்து தேர்தல் ஆணையத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி எப்படி டிஎம்கே ஒரு கட்சியோ, காங்கிரஸ் எப்படி கட்சியோ, அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தேர்தல் ஆணையன்றது தன்னாட்சி அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. 700 பேர் இந்தியா ஃபுல்லா, வெறும் 700 பேர் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமான நேரடி எம்ப்ளாயிஸ். இந்தியாவில் 140 கோடி மக்கள் நம்ம தேர்தல் நடத்துறோம். வெறும் 700 பேர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் யார் பண்ணுனா, மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டவர், மாவட்ட துணை ஆட்சியர், தேர்தல் அதிகாரி, தாசில்தார், வருவாய்த்துறை அதிகாரி, கிராம நிர்வாக அதிகாரி, இவங்கெல்லாம் யாரு கீழே வராங்க? தமிழக அரசு கிட்ட தான். அப்ப இந்த அதிகாரிகளை தமிழக அரசு நம்புறவையா? கேள்வி எடுதா இல்லையா? பாஜக அங்கே வந்து பண்ணுதா? தேர்தல் அவனோட எம்ப்ளாயி பண்றாங்க. யாருக்கும் அங்க வேலையே இல்லைங்க. இது ஒரு கிளரிக்கல் ஜாப், அவ்வளவுதான். 100% அச்சப்படுவதற்காக நான் சொல்றேன் கிளரிக்கல் ஜாப்ன்ட்ட. கிளரிக்கல் ஜாப்னா உங்க வீட்டுக்கு வராங்க. சார் இந்த தேர்தல் பட்டியல உங்க அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. வயசு ஆயிடுச்சு, இருக்கார். அடுத்த ரைட்டு. சார் இவர் இறந்துட்டார், இவர் உயிரோடு இருக்கார். ரைட்டு. சார் என் பையனுக்கு 18 வயசு இருக்காரு. இல்லைன்னா இல்ல. இது சாதாரண ஒரு சர்காஸ்டிக்கா வெங்கடேஷ். இல்ல என் அப்பா இறந்துட்டாங்க, நான் இருக்காருன்னு சொல்றேன். என்ன அதுக்குதாங்க புதிய வாக்காளர் திருத்த பட்டியல்ன்றது. என்னன்னா, புதுசா இல்ல இறந்து போனவர் இருக்காருன்னு சொல்றேன். அது மாதிரி சொன்னா அதிகாரி ஏத்துக்க முடியாதுல்ல. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தானே. இப்ப ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இப்ப கூட தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார்னா, 2 இடத்துல எனக்கு ஓட்டு இருக்கு, 2 எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து உண்மையான ஓட்டர் ஐடியை அவங்க காமிச்சோன்னா அவர் வாய்மூடி மௌனம் ஆயிட்டாரு. சும்மா எதனா குழப்பணுன்றதுக்காக தான். அதாவது இங்கு 2 பேர் 2 இடத்துல ஓட்டு வச்சிருந்தாங்கன்னா அது கண்டுபிடிக்கப்படணும். ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இந்த திருத்த பணி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு விடுமா? அதுதாங்க பண்றாங்க. கண்டுபிடிக்கப்படணுன்றதுக்காக அதை பண்றது. 2 இடத்துல எனக்கு சொந்த சில பேர் பாருங்க சொந்த ஊர்லயும் ஓட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்கும். ஏன்னா ஆதார் கார்டோட லிங்க் ஆகுது. ஆதார் கார்டு லிங்க் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அது கட் ஆயிடும். அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படணும், அதை மாற்றணும். இவையெல்லாம் சரி செய்யப்படணும் தான் தேர்தல். அது மட்டும் தான். இதை வந்து சரி செய்யப்படணும்னு திமுகவே 2019ல மனு கொடுத்தது. 2017ல இதே திமுக மாநில தேர்தல் ஆணையர்கிட்ட போய் சந்திச்சுட்டு புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் நீங்க மேற்கொள்ளணும்னு சொல்லி மனுவும் கொடுத்தது. யாரு? திமுக தான் 2017 கொடுக்குது. 2019 ஆர்கே எலெக்ஷன்ல தோத்த போனா கேஸும் கொடுக்குது. இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டம் எதுக்கு? அப்ப என்னன்னா, இது அனைத்து கட்சி கூட்டம் நீங்க ஏன் கூட்டுறீங்க? இது வந்து தேர்தல் ஆணையத்தை நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? தேர்தல் ஆணையத்தை நீங்க எதிர்க்க முடியுமா? எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையம் சொல்ற எந்த விதிமுறையும் நாங்கள் ஏற்க முடியாது. நீங்க எங்க போனோம்? உச்ச நீதிமன்றம் போனோம். இங்க எப்படிமா கட்டமைப்பு பண்றாங்க? வெங்கடேஷ் நீங்க பாத்திருப்பீங்க, காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, ஃபார்ம் ஏபி மூலியமா வட இந்தியர்கள் இங்கு வாக்கு செலுத்தி விடும். ஆமா, 100 யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பது நாடு அறியும். இதுதான் காரணம் அப்படின்ற எனக்கு அதற்கு விளக்கம். தப்பான பரப்புரையை இங்க கொண்டு வந்து ஊத்துறாங்க. நல்லா கேளுங்க. இங்க வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் வந்து முறைப்படி ஆதார் அட்டை வாங்கியிருந்து தேர்தல் அதிகாரி மாதிரி அங்கீகரிக்கப்பட்டு இங்க தேர்தல் வாக்குரிமை பெற்றிருந்தால் அவர் வாக்களிக்கலாம். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாதி பேர் பாம்பேல வாக்களிக்கலையா? இன்னைக்கு தாராவில எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் வாக்களிக்கல அவங்க? அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இது வந்து இதுக்கு நீங்க அச்சப்படுறீங்கன்னு தான் எனக்கு தேவையில்லை. இந்த சிறப்பு தீவிர திருத்த ஒருவேளை செய்யலனாலும் அந்த வட இந்தியர்கள் இங்க வாக்கு செலுத்த முடியாதுங்க. அதுதான் சார்ஜா வைக்கிறாங்க. அவங்க சார்ஜ் அவங்க வைக்கிறாங்க. நல்லா கேளுங்க. அதாவது வாக்கு செலுத்தணும்னா இந்திய தேர்தல் ஆணையம் அவர் இங்க வாக்கு செலுத்துவதற்கான அனுமதி சீட்டை கொடுக்கணும். புதிய வாக்காளர் திருத்த பட்டியலிருந்து ஒரு புது வாக்காளர் நீங்க குறிப்பிட்டீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி 1 கோடி 1.25 கோடின்னு வைக்கிறாங்க. சரி, ஒரு வாதத்திற்காக 50 லட்சம் எடுத்தா கூட அந்த 50 லட்சம் பேரும் இயல்பா வந்து பாரதிய ஜனதா வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்றாங்க. அவங்க பரப்புரை முன்னாடியே நான் அதை முன் வச்சேன். பாரதிய ஜனதா கட்சி தான் இவங்களுக்கு அந்த பரப்புரையில உண்மை இல்லையா? பரப்புரை எப்படி உண்மையாகுங்க? ஏன் உண்மை இல்லைன்னு ஏங்க? வாக்காளர் திருத்த பட்டியல்ன்றது புதுசு. நீங்க வாக்காளர் ஆல்ரெடி உங்கள்ட்ட கொடுத்துருக்காங்களா? இல்ல வெங்கடேஷ், வட இந்தியர்கள் இங்க வாக்கு செலுத்த முடியுமா? இப்ப இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்கு செலுத்த முடியாதுங்க.
முடியாதுன்னு சொல்றீங்க. ஏங்க புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல்னா வாக்குச்சீட்டு சம்பந்தமான புத்தகம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்க வீட்டுக்கு வராங்க, மாநில தேர்தல் அதிகாரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் வராங்க, ஏமா இவ்வளோ பேருக்கு ஓட்டு இருக்கு, இவங்க இப்படியே இருக்கிறாங்களா இல்லையா? அது கூட சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் 2002 சம்திங் அந்த ஆண்டுக்கு அப்புறம் வந்து ஆவணங்களை நீங்கள் இது சப்மிட் பண்ணா போதும், ஆன்லைன்ல சப்மிட் பண்ணா போதும், நேராக வரணும் கூட அவசியம் கிடையாது அப்படின்னு. குறிப்பா மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்டும் டைப் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையம் இது ஏன் எடுக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து, அதாவது குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மற்ற சுற்றி இருக்க நாடுகள் வந்து ஊடுருவிக்காரர்கள் நிறைய பேர் இந்தியாவில் புகுந்திருக்கிறார்கள். முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுவும் இந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் வரப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப இந்த மாதிரி புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் உள்ள போறப்ப ஊடுருவிக்காரர்கள் எவ்வளவு பேர் வரான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இப்ப எங்களுடைய மாநில தலைவர் நயனார் இருந்து ஒரு இது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தீனர்ல இருக்கிற சத்யா அவர்கள் 137 ஓட்டுல தோத்தார். ஆனா அந்த இடத்துல நீதிமன்ற வழக்கு அந்த இடத்துல 9000 அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டு, கொளத்தூர் போங்க, அப்படியே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தொழில் கொளத்தூர்ல 13000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சார்ஜ் வைக்கிறார். அதையும் வாக்காளர் திருத்தப்பட்டியல் ஆய்வு கொள்ளும், அதையும் ஆய்வு கொள்வாங்க. உண்மையா பொய்யா, இப்ப நாமளே கூட பொய் சொல்லலாம், உண்மையா பொய்யான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் வந்தாங்க, யார் யார் போனா, இரட்டை வாக்குறுதி இருக்கா, அவங்க இறந்துட்டாங்களா, கண்டிப்பா இருக்காங்களா, புதுசா வாக்காளர்கள் யாரா சேர்ந்திருக்காங்களா, இந்த டேட்டா இருக்கதான் தேர்தல் ஆணையத்தோட பணி. அந்த டேட்டாவை தமிழக அரசாங்கம் எடுத்து மாநில மத்திய நீங்க மீண்டும் சொன்னீங்க வெங்கடேஷ், இது வந்து தேர்தல் ஆணையம் நடத்துதுப்பா, பாரதிய ஜனதா நடத்தல, ஆனா பாஜக நடத்துற மாதிரி நீங்க வந்து அரசியல்படுத்துறீங்க. தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை ஒரு விதமாக கேள்விக்குள்ளாக்குகிறார்களோ? அதுதாங்க இங்க எப்படின்னா, முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க பாருங்க, இவிஎம் மிஷின் கிட்ட வந்த ராகுல் காந்தி முன்னாடி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல தோத்த உடனே இவிஎம் மிஷின் டோட்டலாக போயிட்டு டேட்டா பண்ணி மாற்றிட்டாங்க. தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்குது, ஓப்பன் சார்ஜாக வைக்குது. இந்தப்பா இவிஎம் மிஷின் இங்கே இருக்குது, அனைத்து கட்சி இங்கே வாங்க, இந்த பட்டன் அமுத்துனா காங்கிரஸில் பிஜேபி தாமரை விழுவும் நீங்கள் சொல்கிறீங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், டெக்னிக்கலாக நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோன்றத தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்திக்கு அஃபிடேட்டிவ் பண்ணுன்றாங்க. ஏன் அஃபிடேட்டிவ் பண்ண மாட்டேன்றாங்க? வாய்மொழியில் வட சொல்லலாம், எது வேணா நான் தேர்தலுக்காக பேசிட்டு போயிடலாம், அஃபிடேவிட் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா நாங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லணும். இன்னைக்கு வரையும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாருல, இங்கே வந்து ஓட்சோரி பண்ண போறாங்க, புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் பண்ணி பட்டியலின சகோதரர்களை சிறுபான்மையரை நீக்க போறாங்க, அஃபிடேவிட் கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? நீதிமன்றம் வந்து நறுக்கும் மண்டையில் கொட்டும், எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க கொடுக்குறீங்க? இப்போ என்ன சொல்லுவாங்க, தேர்தல் பரப்புரில் அங்கே வென்றெடுக்கிறதுக்காக சொல்லிட்டு போகணுன்னு. அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறது இந்தியாவில் மட்டும் அந்த பாதிப்பை ஏற்படுது, ஒட்டுமொத்த உலக அரங்கிலும் அது பாதிப்பை ஏற்படுத்துங்க. ராகுல் காந்தி வந்து உலக அரங்கில் போய் இந்திய தேர்தல் ஆணையம் பிஜேபி சார்பாக செயல்படுறாருன்னு சொன்னார்னா நம்மளுடைய தேர்தலுடைய நடைமுறையை கேள்விக்குறியாகுங்க. இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் ஒட்டுமொத்த இந்திய வேர்ல்டில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எங்க இந்த சந்தேகம் எழும்புகிறது என்றால், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலும் போதுதானே இது உருவானது. ஏறக்குறைய மாலை வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் வந்து பல லட்சம் வாக்குகள் பதிவானது. அதுக்கெல்லாம் விளக்கம் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. முன்னாடியே டோக்கன் கொடுத்துட்டோம், டோக்கன் வந்து 7 மணி வரைக்கும் கொடுக்கறதுக்கு டோக்கன் கொடுத்துட்டோம், அந்த டைம்ல 5 மணிக்கு வேலையை விட்டு வராங்க, கடகடன்னு வாக்களிக்கிறாங்க. அதுக்கு தான் விளக்கங்கள்லாம் கொடுத்து முடிஞ்சு. நான் சொல்றேன், விளக்கம் கொடுக்குறோம், இது கொடுக்கல, அதெல்லாம் அடுத்ததுங்க. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் தடை பண்ணதானங்க அது கேள்வியே. நீங்க நீதிமன்றம் போயிட்டீங்க, அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறவர் ராகுல் காந்தி பண்ணல, இந்த சுமோட்டோ வழக்கை எடுத்து நீதிமன்றம் போகிறப்ப நீங்கள் யார் யார் நீக்குனீங்கன்றத பொது வழியில் வெளியிடுறாங்க. பீகாரில் 60 லட்சம் பேரை பொது வழியில் எடுத்து ஓட்டு நீங்கள் அவங்களோட தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் ஏற்றுன்றாங்க, இணையதளத்தில் ஏற்றுறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடக்குதுல பீகாரில், யாராவது தடுத்துட்டீங்களா? நீங்கள் ஓட்சோரி நடந்ததுன்னு சொல்றீங்களே, நீங்கள் டெல்லி உச்சநீதிமன்றம் வந்து பீகாரில் தேர்தல் நடத்துக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், விதிச்சாங்களா? அதிகபட்சம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆதார் கார்டை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுக்குது. ஏன்னா ஈஸியாக ஆதார் கார்டை வாங்கிடுறாங்க, ரேஷன் கார்டு ஆதார் கார்டை வாங்கிடுறாங்க, அங்கே வந்து போலி ஆவணம் பண்ணிட்டாங்க, போலி ஆவணங்கள் கொடுத்து வாங்குறதுனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்து இணைக்கிறதே ஆதார் கார்டை வச்சு தான் இணைக்கிறோம், அதில் அது போலியாக இருந்தால் சிக்கலாகன்றாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக சொல்லுது, நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் 15 பொருளுக்கு 15 அட்டைகள் எப்படி ஆவணங்கள் எடுக்கிறீங்களோ அதேமாரி ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துக்கணும். தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் சொல்றதை கேட்கணும். இப்போ தமிழ்நாட்டில் சொல்றாங்க ஆதார் கார்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பணி, பிஜேபியினுடைய பணி. தேர்தல் ஆணையத்தோட விளக்கங்கள் தமிழக அரசு ஏற்கலையோ?
தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் தமிழக அரசு இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணும். இப்ப டீலிமிட்டேஷன் அரசியல் பண்ண முடியுமா? இல்ல, டீலிமிட்டேஷன் open ஒண்ணுமே இல்லாம அரசியல் இருக்குங்க. பண்ணுவாங்க. நல்லா கேளுங்க, இதுனாச்சும் வந்து தேர்தல் ஆணையம் பீகார்ல கொண்டு வந்து மகாராஷ்டிரால கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க. டீலிமிட்டேஷன் என்னது? டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்களே, அது வந்து மாண்புக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. 2027 என்ன முடிவோ அன்றைக்கு தான். ஆனால் என் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதி கூட குறைக்கப்பட மாட்டாது சொல்லிட்டு முடிச்சிட்டார். மாண்புக்கும் பாரத பிரதமரும் பாராளுமன்றத்திலையும் சொல்றாரு, தெலுங்கானா எலெக்ஷன்லையும் பொது வழியில சொல்றாரு. ஆனா இங்க டீலிமிட்டேஷன் ஒன்று வச்சு தென்னகத்தில் இருக்க சித்தராமையா வாங்க, பினராயி விஜய் வாங்க, ராஜசேகர் ரெட்டி பையன் ஜெகன்மோகன் ரெட்டி வாங்க, பஞ்சாப்ல இருந்து பகவத் மான் வாங்க, எங்கெங்க மம்தா பானர்ஜி அவங்களோட இதில் யாருக்கு இருக்கீங்களோ அவங்க வாங்க, எல்லாரும் வாங்கி ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு சிவகுமார் கர்நாடகிலிருந்து கூப்பிட்டு நாங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறோம், எங்களுடைய தென்னகம் வஞ்சிக்கப்படுதுன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? போகாத ஊருக்கு வழி தேர்னாங்களா இல்லையா? அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இங்கு நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தான் மத்திய அரசை, ஒரே ஒரு விஷயத்தான் திமுக திரும்ப திரும்ப பண்ணும். ஒன்று, மத்திய அரசை பிடித்து தொங்கும், இல்லை கவர்னரை பிடித்து தொங்கும். இந்த ரெண்டு தொங்குறதை தவிர இவங்களுக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுதில்ல, நீ என்னென்ன சாதனை பண்ண அதை வச்சு பொதுவெளியில் சொல்லு. இன்னைக்கு 5000 கோடி சார் நாங்கள் செலவு பண்ணி மழைநீர் கால்வாய் போட்டோன்னு சொன்னார் கே நேரு, நகராட்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சர். நீங்கள் பல்லளிக்குதா இல்லையாங்க? சொட்டு மழைக்கு பல்லளிக்குதா இல்லையாங்க? சென்னை மாநகரம், நம்மலாம் சென்னையில் தானங்க இருக்கோம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போய் சேர்க்கறதுக்கு உயிரை கயிறு பிடிச்சி தாங்க போகிறோம். உங்கள் 5000 கோடி எங்க? கேள்வி எழுங்க. மழைநீர் கால்வாயில் நாங்கள் போட்டுவிட்டோம்னு 4 வருஷமா படம் ஓட்டுறீங்களா? எங்கே போட்டீங்க? காட்டுங்க. நீங்கள் கே நேருன்னு சொன்னனால இந்த கேள்வியும் பொது தளத்தில் உருவாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தற்போது மிக முக்கியமான ஒரு சீனியர் அமைச்சர் கே நேருவும் குறிவைக்கப்படுகிறார் அமலாக்கத்துறையால் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, கே நேரு குறிவைக்கப்படுகிறார் கிடையாதுங்க. கிணற வெட்ட பூதம் கிளம்பிச்சுங்க. நல்லங்க, கிணற வெட்ட போனாங்க, பூதம் கிளம்பி இருக்கு திமுகவுக்கு. என்ன கிணற வெட்டுறாங்க? கே நேருடைய தம்பியா இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் வந்து ஒரு வங்கியை வந்து ஏமாற்றி பணத்தை வாங்கி அது கையாடல் பண்ணிட்டாரு. அவர் வந்து எந்த லோனுக்காக அந்த வங்கியிலிருந்து கடன் பெற்றாரோ அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேறு இடத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்றது ஒரு சார்ஜ். அதுக்காக அமலாக்கத்துறை உள்ள போகுது. கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. கே நேருடைய தம்பி வந்து ரவிச்சந்திரன் வந்து முறையாடலில் கரெக்டாக வாங்கி கரெக்டாக கட்டினாரான்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. கேஸ் டிஸ்மிஸ்டு, தீர்ப்புலாம் அவரில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த வங்கி சம்பந்தமான ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆராயும் போது அதுலேருந்து பல ஆவணம் கிணற வெட்ட பூதம் கிளம்புது, பல ஆவணங்கள் கிடைக்குது. என்ன ஆவணம் கிடைக்குது? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி ஊழலை நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கலான அமைச்சர் கே நேரு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி 2500 பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. 2 பேருக்கு நீங்க போஸ்டிங் போனாலே அறவே நடக்கல அப்படின்னு கே நேரு செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்ல, அவர் அப்படிதான் சொல்லுவார். 2 பேருக்கு நீங்க தமிழக அரசு போஸ்டிங் போனாலும் டிஎன்பிசி வழியா தான் போகணும், தமிழ்நாடு மாநில தேர்வாணையத்தின் வழியா தான் நீங்க போடணும். இதுதான ரூலு. 2500லேருந்து 2600 பேர் நீங்கள் போஸ்டிங் போடணுன்னா ஏன் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட போகிறீங்க? ஏன் தனியாக எக்ஸாம் வைக்கிறீங்க? ஏன் நேர்காணல் வச்சுன்னு பண்ணுறீங்க? எதுக்கு இந்த படத்தை ஓட்டுறீங்க? இந்த கேள்விக்கு இன்றைக்கி வரையும் அவங்க பதில் இல்லை. ஒன்று என்ன சொல்கிறாங்க, முறைப்படி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறோம். அவங்க என்ன சிபிஐ அமலாக்கத்துறை சொல்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மேலே சார்ஜ் வைக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுமே நீங்கள் விசாரிக்கணும். இன்றைக்கி வந்திருக்க நாளிதழில் வந்திருக்க செய்தி என்னென்னா, 10 ரூபாய் எப்படி தினகரன் வந்து ஆர்கே எலெக்ஷனில் ஒரு 20 ரூபாய் வச்சு ஒரு படம் ஓட்டினாரோ அதேமாரி இப்பொழுது 10 ரூபாய் நோட்டில் வர நம்பர்ஸை வச்சு தான் ஒட்டுமொத்த பிளேவு நடந்திருக்கு. அந்த லஞ்ச பணங்கள் வந்து ஹவாலா முறையில் பரிமாறப்பட்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 150 பேருக்கு வினாத்தாளில் வந்து லீக் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வாட்ஸ்அப் செய்திகளான தரவுகள் இருக்குது, டிஜிட்டல் தரவுகள் இருக்குது. இப்படின்னு சொல்லி 253 பக்கங்களை டிஜிபி கிட்ட கொடுக்குறாங்க. டிஜிபி அது ஃபுல்லாக படிங்க, படிச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு தெருவில் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணாதான் நாங்கள் இதை எடுத்து விசாரிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாடு நேரடியாக ஒரு சிபிஐயோ இல்லை தமிழக போலீஸாரோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறை அது வர முடியும், டைரெக்டாக வர முடியாது. அதனால இதை கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே சந்தேகங்கள் எழுப்புது, ஏன் டிஎன்பிசி வழியாக நீங்கள் வந்து நடத்தலை அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி வரையும் கே நேரு பதில் சொல்ல மாட்டேன்றார். ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றாருன்னு தெரில. ரெண்டாவது வந்து பழைய இதில் ஏடிஎம்கே பீரியட்லாம் நாங்கள் நிரப்பல, இப்போ தான் நிரப்பணும், ரைட், வரவே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 888 கோடி வந்து ஹவாலா முறையில் பரிமாறப்பட்டிருக்கிறது. நேரடியாக பணம் வாங்கல, ஹவாலா முறையில் பணம் வாங்கியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்கும் 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. பொறியாளர், இளைநிலை பொறியாளர், துப்புரவு பணியாளர்னு சொல்லி 35 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் வடியில் கணக்கெல்லாம் வடியில் எங்களுக்கு எதுக்கு பயம்? நாங்கள் டிஜிபி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தா அமலாக்கத்துறை வந்து விசாரிக்க போகிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து சொல்லட்டும். கேட்பாங்களா அந்த கேள்வி? இதுக்கு எதுக்கு கே நேரு வந்து அப்பழுக்கப்பட்டவர் மாதிரி உற்றமர் மாதிரிலாம் பொதுவெளியில் எதுக்கு பேசணும்? அவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் 5000 கோடி மழைநீர் கால்வாய்க்கு நீங்கள் வாங்கல, என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், கொசத்திலை ஆறை சுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் 85% பணி முடிஞ்சிச்சு, 2500 கோடி. எவ்வளோ கொசத்திலை ஆறை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 2000 கோடி நாங்கள் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். மிச்சம் ஒரு 1500 கோடி என்ன பண்ணுறோம்? மழைநீர் கால்வாயை இணைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். மிச்சம் ஒரு 1000 கோடி புதுசாக மழைநீர் கால்வாய் போடுறது. கணக்கை கிளீனாக கொடுக்குறாங்க. எதனா ஒரு வேலை நடந்திருக்கிறதா? வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் பண்ணி 10 நாளா பெஞ்சு இங்க அளவுல படுறப்பதான் நாள்தோறும் நீங்க அடையாறு முகதூரத்துக்கு போறீங்க. நாள்தோறும் அமைச்சர்கள் களத்துல பாக்குறாங்க. எங்க பாக்குறாங்க? நான் கேக்குறது வருமுன் காக்குறது இந்த அரசாங்கம். ஆய்வு பணிகள் ரொம்ப நடந்துட்டே இருக்கு. வருமுன் காக்கதாங்க இந்த அரசாங்கம். மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப நீங்க அடையாறு முகதூரத்துல போய் நின்றுகிட்டு பொக்ரேன் ஜேசிபி வந்து துரிதமா செய்யுங்கன்னு மாண்பு முதலமைச்சர் கண்டிச்சார்ன்றதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்க வீட்டில் தண்ணி வந்த பிறகு மொண்டு ஊத்து தான் நீங்க வருவீங்களா? தண்ணி வராமல் இருக்கு தான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். விருகம்பாக்க கால்வாயை நீங்க ஏன் சுத்தப்படுத்தல? பக்கிங்காம் கால்வாய் நீங்க ஏன் சுத்தப்படுத்தல? அடையாறு ஆறை நீங்க ஏன் சுத்தப்படுத்தல? கொசசிலை ஆறை நீங்க ஏன் சுத்தப்படுத்தல? கேப்பமா கூவமாற நீங்க ஆழப்படுத்தல? அதனுடைய கழிவுகளை ஏன் நீங்க அகற்றல? ஏன் அகலப்படுத்தல? எல்லா கேள்வியும் இருக்கா இல்லையா? வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சொல்றாங்க. ஏங்க நடைபெற்றதா தண்ணி எங்க தேங்குது? தொடர் செயல்பாடு தானே நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொன்னா சென்னையோட நீர்வட தடங்கள் நான் சொன்ன இந்த 5 தான். 5 ஏரி 5 கால்வாய் கொசசிலை ஆறு தான். இந்த நீர்வட தளம் வழியா தான் அவுட்ல வந்து தண்ணி போகும், எங்க கடல்ல போய் கலக்குது. இதை எதுவுமே நீங்க பண்ணல. நடைபெற்று கொண்டா எவ்வளவு நாள் நடைபெறும்? 4 வருஷமா நடைபெற்று இருக்குதா? 2015 ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்தது சென்னை. இந்த காரணங்கள் இல்லையா? நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து மக்கள் அல்லோலப்படுறப்ப களத்துல இறங்கி நாங்க களத்துல இருக்க நாடு ரவுடிதான்ற போட்டோ ஷூட் தான் நடத்துறீங்கன்னு கேள்வி வைக்கிறேன். இன்னும் பெரிய மழை வரலையே. வேலூர் மிதக்குதுங்க. நீங்க வேலூரை போய் பாருங்க. வேலூர் மிதக்குதுங்க. நீங்க சென்னை விடுங்க, வேலூர் மிதக்குது. இங்க சென்னையில மழையே இல்லைங்க. வராத மழைக்கே இந்த பாடி சென்னையில 2 நாள் குண்டு குடிமா ரோட்ல அவன் ஊந்து கிடக்குறானுங்க. வேலூர் மிதக்குது. கலெக்டர் சப் கலெக்டர்லாம் வச்சு வாங்குவாங்கன்னு பப்ளிக்கே திட்டுறாங்க. நீங்கள் வலைதளில் வந்துட்டு இருக்கு. மதுரை மிதக்குது. மதுரை எவ்வளோ பெரிய ஊர்? மதுரை மிதக்குது. ஏன் மதுரை மிதக்குது? மதுரையில் இருக்கக்கூடிய ஊராட்சி அமைப்பும் உள்ளாட்சி அமைப்பு ஆகட்டும், பேரூராட்சி நகராட்சின்னு சொல்லுகிற மாநகராட்சியும் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் தலைவியாக இருக்க மேயரே ஊழல் செய்கிறாங்க. 200 கோடி ஊழல் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அவங்க கணவர் சிறையில் இருக்கிறார். யார் எல்லாத்துக்கான தலைவரே ஊழல் செஞ்சாங்கன்னா உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் அங்கே எப்படி நடக்கும்? அதனால தான் மதுரை மிதக்குது. மதுரை ஏன் மிதக்குது? இதுக்கு தான் மிதக்குது. இது எதுக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை வருமுன் காப்பு திட்டத்தின் மூலம் முன்னாடியே பண்ணால் இந்த பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்த பிறகு தானே ஓடுறீங்க. முகத்துவாரத்துக்கு, அடையாறுடைய முகத்துவாரத்துக்கும் மெரினாவோட முகத்துவாரத்துக்கும் மாண்புக்கு முதலமைச்சர் 2 நாள் மழை பெஞ்சு இங்கே தமிழ்நாடு வந்து புயலுடைய பாதிப்பை பற்றி சொன்னோன்னா போய் நின்று ஆய்வு பண்ணுறாரு. நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஷார்ட்ஸ் போடணுன்னு ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி அவர் போகிறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவம் இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியாதா? நெல் கொள்முதலும் இதே ப்ராப்ளம் தான். வருமுன் காப்பும் எதுவும் இல்லாமல், பிளானிங் இல்லாமல் அதிகாரி. இன்னைக்கு திமுகவுடைய மீட்டிங்ல நேற்று மாமல்லபுரத்தில் நடந்த ட்ரைனிங் செஷன், ஓட்டு சம்பந்தமான ட்ரைனிங் செஷன் மீட்டிங்ல ஒரு பெண் நிர்வாகி பொதுவெளியில் முதலமைச்சரை பார்த்து சொல்றாங்க, அதிகாரிகள் யாரும் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. கைத்தட்டில் பறந்துருக்கு. முதலமைச்சர் மூஞ்சே வந்து இருண்டு விட்டதுன்னு சொல்லி நேற்று பேப்பர்ல போடுறான். அதிகாரிகள் யாருமே ஒரு எம்பி எம்எல்ஏ சொல்றதை கேட்க மாட்டேன். அதுதான் செல்வபிரந்தகை சொல்றாரு. செல்வபிரந்தகை என்ன சொன்னாரு? செம்பரபாக ஏரி திறக்கிறத எனக்கு சொல்லவே இல்லை, எங்களை மதிக்கவே மாட்டேன்றான். செம்பரபாக ஏரியில் இருக்கக்கூடிய பொறியாளர் வந்து எங்களை மதிக்க மாட்டேன்றாரு. ஒரு அயோக்கியன் உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்னாரா இல்லையா? ஏற்கனவே வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு மேலே ஏற்றுலாம் அறநிலையத்துறை திட்டினாரா இல்லையா? இதுக்கெல்லாம் தமிழக அரசினுடைய பதில் என்ன? நீர்வளத்துறை அமைச்சர் 2 பேரும் சண்டை போட்டுவிட்டு புரிஞ்சு போச்சா? ஜாதி பாகுபாடு இல்லாத மதச்சார்பற்ற அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் நகர்த்துறோம், இங்கே எங்களுக்கு ஜாதி பேதம் இல்லாமல் இந்த அரசாங்கம் செயல்படுதுன்னு சொல்றீங்களே. தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய மாநில தலைவரே உள்ள விட மாட்டேன்றாங்க ஒரு பொறியாளர். நீங்களாம் என்ன ஜாதியை பற்றி பொது வழியில் பேசுறீங்க? ஜாதி பேர் எடுத்துட்டா, இதுக்கு உச்சநீதிமன்றத்தை தடை கொடுத்துச்சு, வேற விஷயம். ஜாதி பேர் வந்து உங்கள் பேர்ல இருந்து ஜாதி பேர் எடுத்துட்டா நீங்கள் வந்து சமூக நீதி இங்கே கொண்டு வந்துட்டீங்களா? ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்க கூட்டத்தில் இருக்கிறான், அவனையே வந்து கோயில் உள்ள விட மாட்டேன்றான். அவரையே வந்து பொறியாளர் ஒரு அயோக்கியன் உட்காந்துருக்கான்னு பொது வழியில் சொல்லி நீர்வளத்துறை நேரடியாக சொல்றாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. மாண்பு முதலமைச்சர் வாயை திறக்கவே இல்லையே.
அப்ப எங்க சமூக நீதி இருக்கிறது? என்ன திராவிடன் மாடல் குப்பை தொட்டி, என்ன திராவிடன் மாடல் இது? மானங்கட்ட திராவிடன் மாடல். திராவிடன் மாடல்னா உங்க கூட்டணி கட்சி தலைவர் பொதுவெளியில் ஏங்க வந்து பேசணும்? நல்லது வெங்கடேஷ், நிறைய விஷயங்கள் பேசிட்டு உங்களோட வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி.